இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான என்னென்ன காய்கறிகள் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு. இதுக்கு பதில் நம்ம வெண்டைக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான் என்ன காய் யூஸ் பண்ணுறோன்ட்டு. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. முக்கியமாக முள்ளங்கி வதக்கி தான் போடணும். பூண்டு நசுக்கி போட்டால் தான் ஸ்மெல் கரெக்டாக நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு மெயின் புளி தான். புளியை கொஞ்சம் இந்த சைஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு வெங்காயம் சைஸ் போதும். ரொம்ப இதனாலும் இந்த சைஸ் ஊற வச்சுப்போம். அது வரைக்கும் ஊறட்டும் தண்ணியில். அதுக்குள்ளே நம்ம அந்த வெங்காயம், தக்காளி அதை வச்சதெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் ஒன்று வச்சிட்டோம். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்ச அந்த முள்ளங்கியை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிப்போம். ரொம்பலாம் டார்க்காக வதக்கக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌனாகவே வதக்கினா போதும். இல்லைனா ரொம்ப அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது வதங்கட்டும். வதங்கின பிறகு வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனாக வந்தால் போதும். அந்த ரொம்பலாம் வதக்குவேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி வதங்கினா போதும். இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கட் பண்ண அந்த காய்கறி ஒன்று ஒன்று ஆட் பண்ணிப்போம். வெங்காயம், தக்காளி, ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அது சேஞ்ச் ஆகும் கலர், கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆனியன், ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு கோல்டன் மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரியே இருக்கும். கோல்டன் ப்ரௌனாக கண்ணாடி பழத்தில் வரும், அது போதும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பூண்டு அந்த இடித்து போட்டோம்ல, ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் நான், பூண்டை இடித்து நல்லா போடுங்கன்னு. அப்போ ஸ்மெல் வரும், நல்லா மணமாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அதுவும் வதங்க விடுங்க. போதும் இப்போ வதங்கினது. அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நாள் ஒரு 2 மினிட்ஸ் விடுவோம், வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு அந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணிப்போம். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கணும் கத்திரிக்காய், அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஏற்கனவே முள்ளங்கியை ஃப்ரை பண்ணி வச்சோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா போட்டு வதக்கி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
லைட்டாக உப்பு போட்டு வதக்கிப்போம் கொஞ்சம் மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான சில்லி பொடி, தனி மிளகாய் பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான 1 ஸ்பூன் சில்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், வீட்டு குழம்புத்தூள் மிளகாத்தூள் ஒன்று இருக்கும் தனியாக, அது கொஞ்சம் அது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை விட்டுடலாம். அது 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகா தனியா இதெல்லாம் போட்டு வீட்டில் ரெடி பண்ணுறது. அது இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரெட் சில்லி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கே புளி போட்டு கரைச்சி வச்சோம் தண்ணி, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், அப்புறம் குழம்பு டேஸ்ட்டே இருக்காது. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங் கட் பண்ணி வச்சா அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறைய சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி இப்போ கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு. இன்னும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் காயெல்லாம் உருளைக்கிழங்குலாம் வேகலை. காய் வெந்த பிறகு ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் குக்கிங்க முடிஞ்சிடுச்சு. இன்னும் 10 மினிட்ஸ் மட்டும் வச்சா முடிஞ்சிடும். இது குழம்பு ரெடி. ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு. நல்லாவே ரெடியாக இருக்குது. குழம்புல நல்லா அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு புளிக்குழம்பு. செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.